நம்ம பேக்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஃபார்எவர் வித்யாசரம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க, எல்லாமே தனி வீடுகளுக்கு மத்தியில தாங்க நம்ம சைட்டே வந்து அமைஞ்சிருக்கு. இது ஆவடியில இருந்து ரயில்வேஸ் வந்து எக்ஸாக்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ். டிமார்ட் இருக்கு சார், ஜெய்சன் டெக்ஸ்டைல் இருக்கு, வசந்தன் கோ இருக்கு, பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, விவேகானந்தா வித்யாலயா, எவர்வின் ஸ்கூலு, வேலமால் ஸ்கூலு, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சைட்ல இருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் பட்டாரம் டைட்டில் பார்க் சார். ஆவடி மாநகராட்சி ஆடியோ ஹவர்ஸ் எல்லாமே வந்து நியர்பைல அக்சஸ் பண்ண முடியும். பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், எல்லாமே சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் நம்ம சைட். சிஎம்டி அப்ரூவ் நம்ம ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கோம், ரேரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம் சார். ஆவடி சர்வீஸ் எல்லாமே 6500 rupees மேல போய். கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடியில ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேஅவுட் இருந்தாங்க. அதுவும் சிஎம்டி லிமிட்ல ஒரு பக்காவான லேஅவுட். நம்ம பேக்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஃபார்எவர் வித்யாசரம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சரசா கோல்டன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஏக்கர்ல வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க, எல்லாமே தனி வீடுகளுக்கு மத்தியில தாங்க நம்ம சைட்டே வந்து அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் பருத்திப்பட்டு டு ஆவடி போற மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன் ரோட்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ள வந்துடலாங்க. இங்க ஆவடி மார்க்கெட் பிரைஸை விட ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாங்க உள்ள போயிட்டு பாலாஜி சார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஆவடி சரௌண்டிங்ல பட்ஜெட்ல நீங்க வந்து இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள படுத்தணும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பக்கத்துல வந்து சார் இருக்காப்ல, சார்ட்ட வந்து டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிடுங்க சார். ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பாலாஜி ஃப்ரம் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ். கடந்த ஒரு 6 வருஷமா நம்ம லேஅவுட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி, ஈசிஆர், கேளம்பாக்கம், ஓஎம்ஆர், மெயின் சிட்டி எல்லா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அண்ணா நகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஆவடியில வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த சைட்டை பத்தி சொல்லிடுங்க. எக்ஸாக்ட்லி சார், சார் சொன்ன மாதிரி அடுத்த அண்ணா நகரா மாறக்கூடிய இடம் தான் சார். நம்ம இப்போ கொடுக்குற லொகேஷன் பாத்தீங்கன்னா இது ஆவடியில இருந்து ரயில்வேஸ் வந்து எக்ஸாக்ட் 3.5 கிலோமீட்டர்ஸ். பூந்தமல்லி டு ஆவடி ரோடு பருத்திப்பட்டு இருக்கு இல்லையா? ஆமா சார். பருத்திப்பட்டு செக் போஸ்ட் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான் ப்ராஜெக்ட். 4 கிலோமீட்டர்ல அழகா ரீச் 4 கிலோமீட்டர் வந்துடலாம். அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா? ஆமா சார். அவுட்டர் ரிங் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து அழகா ரீச் பண்ணிடலாம், அழகா ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷனும் நீங்க வந்து ஈஸியா நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். சைட்டோட நேம் சொல்லிடுங்க, எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா நற்பவி சரசா கோல்டன் கேட்வே. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தா டோட்டலி 6 ஏக்கர்ஸ் சார். ஓ, 6 ஏக்கர்ல நேமுக்கு ஏத்த மாதிரி அப்படியே கோல்டன் மாதிரி தகன்னு இருக்கு. எப்படி கோல்ட் ரேட் ஒரு பக்கம் ஏறினாலும் நம்ம நற்பவி கொடுக்குற இந்த கோல்டன் கேட்வேல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எப்படி சார் உங்களால கொடுக்க முடியுது? சார் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓன் ப்ராஜெக்ட் சார். இது ஓன் லேஅவுட், ஓன் ப்ராஜெக்ட். மத்தவங்க கூட கம்பேர் பண்றப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொடுக்க முடியுது. ஸோ ஆவடி சரௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து செமையா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க எத்தனை டோட்டல் எத்தனை பிளாட் இருக்கு? இங்க டோட்டலா 143 பிளாட்ஸ் சார். மினிமம் பிளாட்ஸ் 900 ல இருந்து மேக்ஸிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ ஒரு கிரவுண்ட் அப்படின்னாலும் மெர்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே சார். இப்போ இங்க பேசிக்கா என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் உள்ள கொடுத்துருக்கு? 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோடு. ஓகே, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், பக்காவா கொடுத்துருக்கோம். இபி லைன் கொடுத்துருக்கோம். ஓ, 3 ஃபேஸ். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வருதா? ஆமா, ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால இபி லைன் உள்ள கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லா அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். பக்காவா 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கு. ஓ, சூப்பர். கேட் ஃபார் செக்யூரிட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஓபன் ஜிம், வாக்கிங் ட்ராக், வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே வந்து போர் போட்டுருக்கோம். வாட்டர் பைப் கனெக்ஷன் கூட கொடுத்துருக்கோம். சோ எல்லா இடங்களுமே வந்து சைட்டுக்குள்ள வந்து வாட்டர் பைப் கனெக்ஷன் இருக்கு. நீங்க தண்ணி டேஸ்ட் பண்ணலாம். தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார். வாவ். நான் சொல்ல வேண்டியதுல நீங்க வந்து சைட் விசிட் பண்ணும்போது வந்து தண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. சோ டேஸ்ட் பண்ணி நல்லா டேஸ்டா ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர். ஓகே சார். இப்ப சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் பார்த்திருக்கேன். ஆனா எல்லாமே தனி வீடா இருக்கு சார். ஒண்ணு கூட அபார்ட்மெண்ட் டைப்ல இல்லாம தனி வீடுகள் இருக்கிற இடத்துல நம்ம லேஅவுட் ரெடி பண்ணிருக்கீங்க. எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது? சார் இது வந்து ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா சார். ஆமா சார் கன்வெர்ட் ஆயிருக்கு.
இங்க எல்லாமே பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசா இடம் வாங்கி வீடு கட்டி வந்திருக்காங்க சார். எல்லாமே பாத்தீங்க சொன்னா பங்களா வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து தண்ணி நல்லா இருக்கும், ஸ்கூல்ஸ் நியர்பை இருக்கும். ஸ்கூல் நியர்பை இல்ல, பக்கத்து அட்ஜஸ்ட்ல நம்ம சைட் வாசல்லே ஸ்கூல் இருக்கு. ஆமா, சரிங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த ஏரியா வந்து எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கனால இங்க வேகமா வந்து மக்கள் வந்து குடியேறி வீடு கட்டி குடியேறிறாங்க. இப்ப கிடைக்கிற பிரைஸ் நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உடனே நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிடுங்க. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்றது ஒரு லேஅவுட் போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல இந்த சிபிசி ஸ்கூல் இருக்கு, இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோல்டன் கேட்வேல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா செமையா சிபிசி ஸ்கூல் ரெடி பண்ணிட்டு ஏசி கேம்பஸ் சார். ஓ சூப்பர் சார். இங்க நியர்பைல என்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு? ஓகே சார், சைட்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. ஓகே, அது அடுத்து போனீங்கன்னா பட்டிபேட் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா வித்யாலயா, எவர்வின் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு, மகாலட்சுமி ஸ்கூலு, சுதர்சனம் வித்யா பாடசாலா ஸ்கூலு, ஜெயகோபால் கரோடியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு சார். நம்ம ஆவடி கரஞ்சாவடி எடுத்து ஆவடி போற வழியில ஃபுல்லா வந்து ஸ்கூல் காலேஜஸ் தான் இருக்கு. ஓகே சார், ஸ்கூலை பத்தி சொன்னீங்க. இப்போ நியர்பை என்னென்ன காலேஜஸ் இருக்கு? நியர்பை காலேஜ் பார்த்தா மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்கு சார். ஓகே, இது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, வரவேல பார்த்துருப்பீங்க. வரவேல பார்த்துருவோம். இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தா செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தா ஜெயா காலேஜ் இருக்கு, ஹிந்து காலேஜ் எல்லாம் தெரியும், ஹிந்து காலேஜ் இருக்கு. ஃபேமஸான காலேஜ். இதுக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஓகே, சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு, சவிதா லா காலேஜ் இருக்கு, பனிமலர் இருக்கு. பனிமலர் இருக்கு. ஸோ வரவேலையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரை பார்க்க முடிஞ்சுது, நிறைய பஸ்ஸை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்ல, அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் நம்ம சைட் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இப்போ இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க. இப்போ நியர்பை அத்தியாவசிய பொருட்கள் வேணும் அப்படின்னா அடுத்த அண்ணா நகர்னு வேற சொல்லிட்டேன், இங்கே என்னென்னலாம் இருக்கு சார்? எக்ஸாக்ட்லி சார். சார் இங்க பார்த்தா டிமார்ட் இருக்கு சார், ஓ ஜெய்சன் டெக்ஸ்டைல் இருக்கு, வசந்தன் கோ இருக்கு, ஓ பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, எஸ்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பஜார் இருக்கு. சோ என்ன வேணுமோ எல்லாமே சிட்டிக்குள்ள என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். ஸோ நீங்க ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னாலே அண்ணா நகர் போவீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் அந்த பருத்திப்பட்டி சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ அம்சமான இடத்துல தாங்க நம்ம கோல்டன் கேட்வே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க அந்த சரௌண்டிங்கில் தான். இப்போ நீங்கள் இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோ காலேஜோ வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் நியர்பை எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் பட்டாரம் டைட்டில் பார்க் சார். இந்த பார்த்தா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இப்போ வந்து ஐடி கார்டரா மாறிட்டு இருக்கு. அம்பத்தூர் எல்லாருமே தெரியும். அம்பத்தூர் எல்லா ஊர்களேருந்துமே வந்து அம்பத்தூர் ஓட்டிக்கு ஸோ வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் திருவான்மையூர் உரகடத்துக்கு பிறகு இங்கே தான் ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமா டைட்டில் பார்க் ரெடி பண்ணிருக்கீங்க. அது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ஆவடி டேங்க் ஃபேக்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க, இது இல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தா ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் இருக்கு. ஸோ வேலை வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு சார். பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாமே பக்கவா இருக்கு. ஓகே சார், எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மக்களுக்கு வந்து ஆவடியில் நியர்பைல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. எக்ஸாக்ட்லி சார். ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா மெட்ரோ, இன்னைக்கு சிட்டி ஃபுல்லா மெட்ரோ வந்துட்டு கேட்டுங்களா? ஆமா, இது நம்ம கோயம்பேடுல இருந்து ஆவடி பருத்திப்பட்டு வழியா ஆவடி வந்து அப்படியே பட்டாரம் டைட்டில் பார்க்கும் மெட்ரோ சாங்ஷன் ஆயிருக்கு சார். ஆமாக்கா, சாங்ஷன் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவடி டு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஃபார்ம் பண்றாங்க. ஓ, ஆவடி டு ரயில்வே ரூட் கூடுவாஞ்சேரிக்கு செங்கல்பட்டு கூடுவாஞ்சி தாம்பரம் போனோம்னா சென்ட்ரல் போய் தான் போகணும். இங்க இருக்கவங்க ஆமா, அங்க போயிட்டு தான் அங்க சென்ட்ரல் போய் தான் ஆவடிக்கு வர வேண்டியது, ரொம்ப கஷ்டம் சார். சோ அதனால என்ன பண்றாங்க, இங்க இருந்து இந்த ட்ரெயின் ரூட் ஃபார்ம் பண்றாங்க. டைரக்டா ஆல்மோஸ்ட் லேண்ட்லாம் பண்ணியாச்சு. ஓகே, வர்க் ஸ்டார்ட் பண்ணோம். சோ லேண்ட்லாம் ஆக்குபை பண்ணியாச்சு, வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாவே இந்த கிரவுண்ட் ரேட் மிக வேகமா உயர்ந்துடும். சோ அதிகமா இப்ப இருக்கிற ரேட்டை விட வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து டபுள் த ட்ரிபிள் த ரேட் ஆயிடும். சோ கண்டிப்பா மக்களே, சோ இங்க சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஏறணும்னா என்னென்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஆவடி மாநகராட்சி ஆடியோ ஹவர்ஸ் எல்லாமே வந்து நியர்பைல அக்சஸ் பண்ண முடியும். பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் நம்ம சைட்டு. ஈஸியா வந்து ரீச் பண்ணிடலாம். 24/7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து எனி டைம் ஆவடி பஸ் ஸ்டாப்ல வந்து பார்க்க முடியும். ஓகே சார், இவ்வளவு பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்கீங்க. ஸோ நியர்பைல ஸ்கூல்லாம் இருக்கு. எனக்கு அதுதான் சார் வந்ததுலேருந்து கண்ணை உறுத்துது. நமக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு பெல் அடிச்சா ஏறி குச்சி வீட்டுக்குடி வந்துடலாம், அந்த மாதிரியான ஒரு லொகேஷனு. ஓகே சார், இவ்வளவு அம்சமா கொடுத்துருக்கீங்க. கோல்டன் கேட்வே நேமுக்கு ஏற்ற மாதிரியே கோல்டனா இருக்கு. இப்போ இங்க என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஸ்கொயர் ஃபீட்
ஃபீட் ரேட் சார் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆவடி சரௌண்டிங்ஸ் எல்லாமே 6,500 rupees மேல போயிடுச்சு கண்டிப்பா சார், நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஆமா அது விட்டா 5,000 5,500 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். ரேட் ஆனா நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னா 4,500 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 4,500 ரூபாய். அதுவும் இப்போ லான்ச்சிங் பிரைஸா இப்போ புக் பண்ணீங்கன்னா ஓகே அவங்களுக்கு 4,300 rupees 4,300 ரூபாய் சார். 200 ரூபா கம்மியாகுது சார். ஆமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க இடம் இந்த 4,300 ரூபாய்க்கு வாங்கினான்னா 200 ரூபா வந்து அப்ரிசியேஷன் ஆகிடும் உடனே. ஒரு இமிடியேட் அப்ரிசியேஷன். வாவ் சார், நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகுது சார். இது வந்து என்ன அப்ரூவ் ப்ராஜெக்ட் சார்? இது சிஎம்டி லிமிட். சிஎம்டி லிமிட்லயே இருக்கு. சிஎம்டி அப்ரூவ் நம்ம ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா ரேரா அப்ரூவ் வாங்கியிருக்கோம் சார். ரெண்டுமே இருக்கு. டைட்டில் கிளியரா இருக்கு, பக்காவா கிளியரா இருக்கும். இடம் வாங்கி உடனே வந்து வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். ஆமா சார். சரி ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் மட்டும் இல்லாம வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்களா? 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் சார். கஸ்டமைஸ் வில்லா சார். கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி நாங்க வீடும் கட்டி தரோம், அழகா கட்டி தரோம். லோன் கேட்டா அதுக்கும் சேர்த்து நம்ம பேங்க் லோன் எவ்வளவு வரைக்கும் வாங்கி தரோம். அப் டு 80-90% நம்ம ஃபண்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து மினிமம் அந்த லேண்ட் மட்டும் எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி? இப்போ டவுன் வந்து 5 lakhs சார். லேண்ட் மட்டும் இடம் மட்டும் வாங்கினா 5 லட்சம் தான் கையில இருந்தா போதும். மீதி பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். நம்ம வீடுனா ஒரு 10 லட்சம் கையில இருந்தா போதும், மீதி பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். சோ அழகா வந்து ஒரு சொந்த தனி வீடே வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும். சாரு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அப்பார்ட்மெண்ட் வாங்குற ரேட்டுக்கு நம்ம இடத்துல ஒரு தனி வீடு, இடத்துடன் கூடிய தனி வீடே அழகா உங்களால வாங்க முடியும். அந்த மாதிரி தாங்க நம்ம ஆவடி நியர்பைல வேற லெவல்ல. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து பருத்திப்பட்டு சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன், டிமார்ட், கேஎஃப்சி, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான லே அவுட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எனி டைம் நீங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ மெட்ரோவோ இதில் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தாங்க நம்ம கோல்டன் கேட்வே நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சாரோட நம்பர் தான் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ உடனே கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் லான்ச்சிங் ப்ரைஸாக வெறும் 4,300க்கு மட்டும்தாங்க கொடுக்குறாங்க ஸ்கொயர் ஃபீட்டு. எல்லாருக்குமே தெரியும் ஆவடி சரௌண்டிங்கில் 6,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து 2,500 உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ மறக்காம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார்.